திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே நத்தியம்பாக்கம் ராஜீவ் காந்தி நகரில் தொடர்ந்து நாய்கள் தாக்குதல் சம்பவங்கள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரத்தில் வயதான பெண்மணி மற்றும் 2 குழந்தைகள் நாய்களால் கடித்து காயமடைந்த நிலையில் 8 வயது சிறுமி தற்போது பொன்னேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். நாய்களை பிடிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் பேனர்களுடன் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர் ராஜா. அனைத்து பகுதியிலும் நாயப்பிடி நாய்க்கு தர அதிகாரம் பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாருங்கள். நாங்கள் நாயை நன்றியாக தான் நினைக்கிறோம். அது பொதுமக்களுக்கு பாதிப்பா இருக்கும் போது அந்த நாயை பிடித்து இடத்தில் ஊசி போட்டு பாதுகாப்பாக வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வீடியோ அதிகாரி அவர்கள் விரைவில் இந்த நாயை பிடிக்க வேண்டும். நாயப்பிடி 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 தமிழக அரசு வீடியோ அவர்களே, நாயப்பிடி நாயப்பிடி குழந்தைகளை காக்க நாயப்பிடி. சுதந்திரமா எங்க ஊர்ல நாங்க இருக்க முடியும். நகரில் தாங்க இருக்கேன். எங்கள் மாமியார் 75 வயசானவங்க. வீட்டிலேருந்து கடைக்கு போகலான்னு சொல்லி வெளியில் வரும்போது நாய் அவங்க புடவையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போவோம். அவங்க கத்துறாங்க, அவங்களால எதுவும் பண்ண முடியல. அப்போ நான் பக்கத்தில் இருந்து அந்த நாயை அடித்ததுனால அது வாய் விட்டு ஓடிடுச்சு. இது மாதிரி எங்கள் வீட்டு எதிர்க்க இருக்க சின்ன பொண்ணு, அவள் ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும், ஸ்கூல் போயிட்டு வரும்போது அன்னைக்கே எங்கள் மாமியார் என்னைக்கு கடிச்சதோ அன்னைக்கு ஈவினிங்கே அந்த பொண்ணையும் போட்டு கடிச்சு ரொம்ப நாய் தொல்லை அதிகமாக இருக்குது. பசங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. தயவு செஞ்சு அரசாங்கம் ஏதாவது இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே ஆமாம் ரொம்ப இது பண்ணியாச்சு. அவர் காதர்பாயும் ரொம்ப இது பண்ணி நிறைய எல்லாம் போட்டோம், எதுவுமே இது பண்ணல. அது கொஞ்சம் பண்ணாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். கௌசியா. குழந்தை பேரு சாலிகா. அந்த குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் அப்படியே ஓடி வரும்போது 4-5 நாய் பின்னாடியே துரத்தி அப்படியே கீழே விழுந்துட்டா. குழந்தை கீழே விழுந்த குழந்தைய ஒரு நாய் அப்படியே தொடையில நல்லா கடிச்சிச்சு. கடிக்கவும் மறுபடியும் அந்த 4 நாய் சேர்ந்து அந்த குழந்தை இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு இளைஞர் ஓடி 2 பேர் காப்பாத்துனால அந்த குழந்தை உயிர் தப்பிச்சிச்சு. இல்லையா அந்த குழந்தை அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல பீஸ் ஆகி அது உயிருக்கு கூட நம்ம உத்தரவாதம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. டெய்லி குழந்தைங்க அன்னாட சின்ன குழந்தைங்களை நம்ம தடுக்க முடியாது. வளர்ற பிள்ளைங்களை நம்மளால தடுக்க முடியாது. விளையாட வேண்டாம்னு நம்மளால இது பண்ணவும் முடியாது. குழந்தைங்க எல்லாம் விளையாண்டு டியூஷனுக்கு போகுதுங்க, மதர்சாக்கு போகுதுங்க. அப்ப எல்லாம் எங்களால பின்னாடியே போக முடியல. எங்களுக்கு வீட்டுல வேலைங்க இருக்குது. பேரண்ட்ஸ் பின்னாடியே போய் குழந்தைங்க முன்னாடி போய் நிக்க முடியாது. அதுங்க விளையாடுற நேரம் கொஞ்ச நேரம் விளையாடட்டும், நாங்க வெளியில அந்த விளையாட போற நேரத்துலதான் இந்த நாய்ங்க அதுங்களை கடிச்சு அப்படி கொதறனா நாங்க வீட்டுல இருக்கவே குழந்தைங்களை வெளியே விடவே பயமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. குழந்தைங்களை வெளியே விட்டு சுதந்திரமா அதுங்க விளையாடணும். விளையாட விடவே இப்ப பயமா இருக்கிறதுனால இப்ப குழந்தைங்களை நாங்க எல்லாருமே பாதுகாப்பா வீட்டுல வச்சுட்டு தான் நாங்க வந்திருக்கோம். யாருமே வெளியே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்போது நாங்க இது அரசியல்வாதிகள்கிட்டையும் இதை பொதுமக்கள் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். அவ்வளவுதான். இதுல மேலிடத்துல நீங்க கொண்டுட்டு போனோம். மேலிடத்துல கொண்டுட்டு போய் இதுக்கு எங்களுக்கு உண்டான இதை என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புங்க. என்ன செய்ய முடியும் நாங்க சொல்லிட்டோம். அனீஸ் பாத்திமா என் பேர். ஆமா. நாங்க நகர் நந்தியம்பாக்கம் சென்னை 120. எங்க ஏரியாவில் 20-30 நாய் இருக்குது. எங்களை சுதந்திரமா நடக்கவே விடுதில்ல. போவையில் வண்டிக்காரவங்களை திரத்திக்கிட்டு ஓடி போய் கடிக்க போகுது. வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு பெண்கள் தனியாக போக முடியலை, குழந்தைங்க போக முடியலை.
இப்போ அந்த குழந்தையை கடிச்சு சீரியஸான முறையில் இருக்குது. இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசு எடுக்குமாறு அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.